இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டில் எப்பயுமே கலர் கோலம் தான் போடுவாங்க. இன்னைக்கு என் பொண்ணு நான் தான் போட போறேன்னு சொல்லி போட்டாங்க. இதுதான் அவங்க போட்ட கலர் கோலம். கோலம் நல்லா இருக்குல்ல? உங்களுக்கும் இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் சிம்பிளை கமெண்ட் பண்ணுங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தலைக்கு குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். அம்மா சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஒரு பிடி பிடிச்சிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பொடி நடையா நடந்து போனோம். வழியெல்லாம் பூச்செடி நிறைய பூ பூத்திருந்தது. கலர் கலரா ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சின்ன வயசு கதையை பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது மருதாணி செடியை பார்த்தோம். மருதாணி செடியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆசை வரும்ல. தேவையான அளவு மருதாணி இலையை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அக்கா எப்படி மருதாணி அரைப்பாங்கன்னா, மருதாணி இலையை நல்லா கழுவி மிக்சர் ஜார்ல போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமா புளியும் ஹாஃப் லெமனோட ஜூஸும் சேர்த்து அரைச்சிட்டாங்க. இப்போ இந்த அரைச்ச மருதாணியை நாங்கள் எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டோம். ஹாஃப் அன் ஹவர்லேயே நல்லா திக்காக பிடிச்சிருச்சு மருதாணி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களில் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குமோ அவங்களாம் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த இலை மருதாணினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் ஹாலிடேஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட ஹாலிடேஸை நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த லீவ்ல இன்னும் வேற எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.